அதில் ஒரு சட்டியை வைத்து மல்லி 2 ஸ்பூன் மல்லி, மிளகா வத்தல், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நன்றாக வறுத்து எடுத்துக்கொள்ளவும். நன்றாக வறுத்துக்கிட்டு அப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, மிளகு, சீரகம், தோலிப்பருப்பு, உளுந்து எல்லாம் ஒன்றாக கொஞ்சம் காயம், துண்டு காயம் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நன்றாக வறுத்து கொள்ளவும். வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். மிக்சியில் போட்டு பவுடராக அரைக்கணும். அரைச்சிட்டு ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடுகு தாளிக்கணும். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோன்னா 2 சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து வதக்கி தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அது கூட கத்திரிக்காய், வேறு என்ன காய் விருப்பம் உள்ள காய் இருந்தாலும் போடலாம். நான் 2 காய் தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காயும் தக்காளி தான் போட்டிருக்கேன். நிறைய காய் விருப்பம் இருந்தால் நிறைய காய் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நிறைய காய் போட்டால் சுமாராகும். காய் போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சமாக காய் போட்டு மசாலா நிறைய சேர்த்து வச்சா தான் சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள், உப்பு போட்டு நன்றாக வதக்கி நல்லா வதக்கணும். வதக்கி புளியை கரைச்சி கொஞ்சம் ஊற்றணும். எலுமிச்சை சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், அரைச்ச விரதம் எல்லாம் போடணும். போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். உப்பு பார்த்துக்கிட்டு நல்லா உப்பு, உரப்பு, புளிப்பு பார்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு பருப்பு அவிச்சு வேக வச்சுருக்க பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சி நல்லா தண்ணி ஊற்றி உள்ள மிக்ஸ் பண்ணணும். பண்ணி நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுக்கு உப்பு பார்த்து போட்டுக்குங்க. புளி, உரப்பு, உப்புலாம் சுள்ளுன்னு இருக்கும். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது கொஞ்சம் மல்லித்தழை போடணும். ஒரு கைப்பிடி மல்லித்தழை. நான் ஃபஸ்ட்டே தாளிச்சிருக்கனால இனிமேல் தாளிக்க வேண்டாம். மல்லித்தழை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அரைச்சி விட்ட சாம்பார் தயார். நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லிக்கும் சாப்பிட்லாம், சாதத்துக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். வறுத்து அரைச்ச சாம்பார். இந்த சாம்பார் நாகர்கோவிலில் நல்ல எல்லோரும் டெய்லி இது தான் வைப்பாங்க. நாகர்கோவில் ஸ்டைல் சாம்பார். வீடே மணக்கும், வாசனையாக இருக்கும். காயப்பொடி நல்லா துண்டு காயம் போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். வீடே கொதிக்கும்போது வீடே கம்மங்கும். சாம்பார் கம்மன்னு சுட சுட சாம்பார் தயார். இட்லிக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். அடிப்பொலியாக இருக்கும். சுட சுட இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.